எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் போன பகுதியில, அதாவது ஈசனின் 64 திருவிளையாடல்களில் முதல் படலமான இந்திரன் பழி தீர்த்த படலத்தோட முடிவுல சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன்னா, விருத்தாசுரனை கொன்று பிரம்மஹத்தி தோஷம் முழுமையா நீங்கிடுச்சு அப்படிங்கிற நிம்மதியோட இந்திரனும் மற்ற தேவர்களும் இந்திரலோகம் போறாங்க. ஆனா அங்க இன்னும் இதை விட பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். அது வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். அதுதான் திருவிளையாடல் புராணத்தின் 2வது படலம். பார்க்கலாமா? பூலோகத்துல இருந்து கிளம்பின இந்திரனும் மற்ற தேவர்களும் இந்திரலோகம் போறாங்க. அங்க இந்திரனோட வாகனமான ஐராவதம் அவனுக்காக காத்துக்கிட்டு நின்னுது. கருடனால பாம்ப ஈஸியா பிடிச்சிட முடியும். ஆனா அதுவே பரமசிவன் கழுத்துல இருந்தா நெருங்க கூட முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் ஊரில் எத்தனை யானை இருந்தாலும் இந்த ஐராவத யானைக்கு தான் வெள்ளை நிறமா இருக்கிறோம் அப்படின்ற காரணத்தாலும் இந்திரனுக்கே வாகனமா இருக்கிறதாலும் மிகவும் கர்வம் ஏற்பட்டது. ஆணவமா இருந்தா கண்டிப்பா அதுக்கான பலன் அடைஞ்சுதானே ஆகணும். அப்படி ஒரு சோதனை ஐராவத யானைக்கும் ஏற்பட்டது. இந்திரன் தேவலோகம் வந்ததும் அவனை ஏத்திக்கிட்டு இந்திரபுரிக்குள்ள அட்டகாசமா நுழைஞ்சது இந்த ஐராவத யானை. அப்போ துர்வாச முனிவர்னு ஒரு மகரிஷி இருந்தாரு. அவருக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் யாராவது ஒழுக்கம் தவறி பேசினாலோ நடந்தாலோ கூட மூக்கு மேல கோபம் வந்துடும் அவருக்கு. அப்படிப்பட்ட கோபக்கார முனிவர் அவரு. அந்த கோபக்காரர்கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த யானை. எப்படின்னு பார்க்கலாமா? அன்று துர்வாச முனிவர் சிவபெருமான மலர் தூவி வணங்கினாரு. அவருடைய பக்திக்கு மகிழ்ந்த ஈசன் தன் ஜடையில இருந்து ஒரு பொற்றாமரைய கீழே விழுற மாதிரி செஞ்சாரு. இறைவனே அந்த பிரசாதத்தை எடுத்து முனிவர் தன்னுடைய கமண்டலத்துல வச்சுக்கிட்டாரு. அப்பதான் இந்திரனை தேவர்கள் ஆரவாரமா அழைச்சிட்டு வந்தாங்க. இவ்வளவு அடிபட்டும் இந்த இந்திரனுக்கு அலட்சிய குணம் மட்டும் மாறவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம விருத்தாசுரனையே நம்ம வென்று விட்டோம் அப்படின்ற மமதையும் சேர்ந்துக்குச்சு. அப்பதான் எதிரில வராரு துர்வாசர். சரி, இவன் நீடோழி வாழட்டும் அப்படின்ற எண்ணத்தோட கமண்டலத்துல இருந்த பொற்றாமரைய அவங்கிட்ட கொடுத்தாரு. பிரசாதம் கொடுத்தா அத பணிவோட தானே வாங்கணும். ஆனா இந்திரன் கொஞ்சம் கூட பணிவே இல்லாம அந்த தாமரைய அலட்சியமா வாங்கி அதை யானையோட மத்தகத்தின் மேல வைக்கிறான். மத்தகம்னா என்னன்னா யானையின் நெற்றி பகுதி. இந்திரன் தான் அந்த மாதிரி செஞ்சான்னா இந்த யானை சும்மா இருக்க கூடாதா? இந்த யானை என்ன செஞ்சது? அந்த தாமரை பூவை தன்னோட தும்பி கையால எடுத்து கால்கள்ல போட்டு மிதிச்சிடுச்சு. அவ்வளவுதான். துர்வாசருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நெருப்பு பொங்கும் கண்களோட இந்திரனையும் யானையையும் பொசுக்கி விடுவது போல பாக்குறாரு. தேவேந்திரா அப்படின்னு அவர் கோபத்துல போட்ட சத்தம் அந்த இடத்தையே கிடுகிடுக்க வச்சிடுச்சு. அடடா, விட்டது வேணான்னு இங்க வந்தா இந்த துர்வாசர் கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இந்திரன் நடுங்கி போயிட்டான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே துர்வாசர் சாபமிட்டாரு. ஏ இந்திரா, என் பெருமானான ஈசனோட பிரசாதத்தையே அலட்சியம் செஞ்ச. அத மரியாதையோட நீ வாங்கி இருந்தா உன்னோட நிலைமையே வேறு விதமா இருந்திருக்கும். ஆனா கேடு கெட்ட இந்த யானை கிட்ட கொடுத்த. அது அதோட கால்ல போட்டு மிதிச்சிடுச்சு. இதற்கான தண்டனைய நீ அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கே அதிபதியான நீ பூலோகத்துல ஒரு பாண்டிய மன்னனிடம் தோற்று போயிடுவ. அவனுடைய சக்கராயுதம் உன்னோட தலைய கொய்துடும் அப்படின்னு சாபமிட்டாரு. அவ்வளவுதான். தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் நடுநடுங்கி போயிட்டாங்க. யானை மேல இருந்து கீழே குதிச்ச இந்திரன், ஐயனே, தெரியாம செஞ்ச இந்த பிழைய மன்னிச்சிடுங்க. நான் ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு பல வருஷம் பூலோகத்துல கஷ்டப்பட்டேன். மறுபடியும் நான் பூலோகம் போவதா? அதிலும் ஒரு மனுஷங்கிட்ட தோத்து போவதா? ஐயோ, இதை விட வேற என்ன கொடிய தண்டனை நான் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழறான். தவங்களில் சிறந்த முனிவரை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். துர்வாசர் இதை கேட்டு மனசு மாறினாரு. கோபம் இருக்கிற இடத்துல தானங்க குணமும் இருக்கும். அவர் இந்திரனை பார்த்து, இந்திரா, கொடுத்த சாபத்தை நான் திரும்பி பெற முடியாது. இருந்தாலும் பாண்டிய மன்னன் பயன்படுத்தும் சக்கராயுதம் உன் தலைய கொய்ய வரும்போது அது உன் கிரீடத்தை மட்டும் பறித்துட்டு போற நிலைமை வரும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததாக யானைய பார்த்து, ஐராவதமே, உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க கிட்ட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த கூடாது என்பதற்கு உன் வாழ்க்கை தான் இந்த உலகத்துக்கு பாடமா இருக்கணும்னு சொல்லிட்டு உன் ஆணவத்துக்கு காரணமான வெள்ளை நிறம் அழிந்து போகும். தேவலோக யானையான நீ பூலோகம் போய் காட்டுக்குள்ள மத்த யானைகளோட யானையா கலந்து புழுதி படிந்து 100 ஆண்டு காலம் வாழ்வ. அதுக்கப்புறம் இந்திரலோகத்தை அடைவேன்னு சாபமிட்டாரு. வெள்ளை யானை இதை கேட்டு கண்ணீர் வடித்தது. அதுக்கப்புறம்
பூலோகம் வந்து பல இடங்களிலும் சுற்றி திரிந்தது. ஒரு வழியாக 100 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. பல காடுகளிலும் சுற்றிய அந்த யானை கடைசியாக கடம்பவனத்துக்குள்ள நுழைந்தது. அதுதான் இந்திரனால உருவாக்கப்பட்ட மதுரை எம்பதி. அங்கிருந்த சொக்கநாதருக்கு அது கொற்றாமரை குளத்துல இருந்து தும்பிக்கையில தண்ணீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செஞ்சது. தங்க தாமரைகளை பறிச்சிட்டு வந்து தூவி வழிபட்டது. அந்த யானை மேல இறக்கம் கொண்ட சொக்கநாதர் அது முன்னாடி தோன்றினாரு. ஐராவதமே, நீ செய்த பாவம் நீங்கியது. நீ இந்திரலோகத்துக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா யானை அதுக்கு ஒத்துக்கல. எம்பெருமானே, இந்த வனத்தையும் உங்களையும் விட்டு பிரிய எனக்கு மனசு இல்ல. அதனால நான் இந்த வனத்திலேயே இருக்கேன். உங்கள் விமானத்தை தாங்கும் யானைகளில் ஒன்றாக என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுச்சு. விமானம்னா கருவறைக்கு மேலுள்ள கோபுரம் போன்ற அமைப்பு. சிவபெருமான் அதை பார்த்து, ஐராவதமே, இந்திரன் என்னோட பக்தன். அவனை நீ சுமந்தா என்னையே சுமப்பது போல. அதனால நீ இந்திரலோகத்துக்கே திரும்பி போ அப்படின்னு சொல்லி அதோட சுய வடிவத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த யானைக்கு கடம்பவனத்தை விட்டு போக மனசில்ல. அதனால அது கடம்பவனத்தோட ஒரு பகுதிக்கு போய் அங்க இருந்த ஒரு லிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்கிடுச்சு. வெள்ளை யானை வந்து தங்கி பூஜை செய்ததால் அந்த இடத்திற்கு ஐராவத நல்லூர் என்றும், சுவாமிக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயரும் உண்டானது. இதற்கிடையே வெள்ளை யானையின் சாபம் நீங்கியதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் அதை பார்க்கறதுக்காக வரான். ஐராவதம் இந்திரனிடம் அதோட விருப்பத்தை சொன்னது. அதை கேட்டு அவனே சிவபெருமானிடம் யானையின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் எழுப்பிய விமானம் தன் பெயரால் இந்திர விமானம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், வெள்ளை யானை தன்னை தாங்குவது போல அந்த விமானத்தையும் ஐராவதமே 8 வடிவங்களில் தாங்குவது போன்ற தோற்றம் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அதன்படியே 8 வெள்ளை யானைகள் மதுரை சொக்கநாதரின் விமானத்தை தாங்கியுள்ள காட்சியை நாம் இப்போதும் பார்க்கலாம். வெள்ளை யானை உருவாக்கிய ஐராவதேஸ்வரரை கும்பிட்டா தீவினைகள் நீங்கும். இந்திரேஸ்வரரை கும்பிட்டா இந்த பிறவியில் எல்லா நலமும் வளமும் கிடைத்து அடுத்த பிறவியில் இறைவனின் காலடி சேரும் பாக்கியம் கிடைக்கும். சரிங்க, இந்த கதையில் துர்வாசர் இந்திரனுக்கும் தானே சாபம் கொடுத்தாரு. அது என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுதாங்க இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம். அதாவது இந்த கதை திருவிளையாடல் புராணத்தில் 14வதாக வருகிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறை ஒவ்வொரு திருவிளையாடலாக நாம பார்க்கலாம். இந்த திருவிளையாடல் மூலம் நம்ம எல்லாருக்கும் சிவபெருமான் சொல்லும் கருத்து என்னன்னா, உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க தன்னிலை மறந்து ஆணவ செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக வந்தே சேரும் என்பதுதான். எம்பெருமானின் திருவிளையாடல் புராணத்தில் நாம் அடுத்ததாக, அதாவது 3வதாக அடுத்த வாரம் பார்க்க இருக்கும் படலம் திருநகரம் கண்ட படலம். இந்த படலம் மதுரை நகர் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மாற்றம் பற்றியும் குறிப்பிடுகிறது. இந்த படலத்தின் மூலம் இறைவனின் திருவிளையாடலால் கடம்பவனத்திற்கு மதுரை என்ற பெயர் ஏற்பட்டதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கோவில் நகரமாக மதுரை புகழ்பெற காரணமான நிகழ்வுகள் குறித்து இந்த படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. இது பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.